ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய குழுவினர் நடத்தும் சிவஞான மாபாடியன் தொடர் வகுப்பு ஆரம்பமாகின்றது. குருவருளையும் திருவருளையும் வணங்கி கொண்டு குமாரலிங்கம் ஐயாவையும் பொன்னுத்திரி ஐயாவின் பாதங்களையும் தொட்டு வணங்கி கொண்டு பொன்னுத்திரி ஐயாவை வகுப்பை தொடக்கி வைக்குமாறு அன்புடனும் பணிவுடனும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி அம்மா. ஐயாவுடைய திருவடி வணக்கம். ஓம் சிவாய நம. நாங்கள் வணக்கம். சிவஞான மாபாடியம் சிறப்பு பாயிரத்திலே இறுதி கட்டத்தில் வந்திருக்கின்றோம். ஐயாவுடைய உரை மிக ஆழமாக, மிக விளங்கத்தக்கதாக, மிக தேவை உள்ளதாக, சைவ சித்தாந்தத்தோட தொடர்புடையதாக இருக்கிறதை பற்றி நாங்கள் உண்மையில் கொடுத்து வச்ச நாங்கள் இப்படியான உரையை கேட்பதற்கு சென்ற முறை எனக்கு இது ஒரு காரணத்தால் பங்கு பெற்ற முடியவில்லை. இருந்தாலும் சின்ன விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு நாங்கள் ஐயாவை ஆரம்பிக்க சொல்கிறோம். ஐயா உலக தர்மினி என்ற பௌதிக தீட்சை, சிவதர்மி என்ற நாட்டிய தீட்சை பற்றி உரையாற்றினவர். சென்ற முறை சைவ சந்நியாசம் பற்றி சொன்னதாக அறிகிறோம். மற்றது சிவ தீட்சை ஆன்மாவுக்கு ஒழிய உடம்புக்கு இல்லை என்று சித்தாந்த சாராவளி என்ற நூல் சொன்னதை குறிப்பிட்டிருந்தார், பார்க்கலாம். அது வர்ணாச்சிரமம் பற்றி குறிப்பிடும் போது 4 வர்ணத்தினருக்கும் லிங்காயதற்கும் இந்த ஆசிரியத்தன்மை உண்டு என்று சொல்லி சிவாகமம் கூர்ந்த செய்திகளை ஆசிரியர் கூறியிருப்பார் நினைக்கிறேன். அந்த வகையிலே இன்று நாங்கள் 105வது பக்கத்தில் உள்ள இருந்து நாங்கள் பார்த்து அந்த நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். ஐயா அவர்களை நாங்கள் இருகரங்கூப்பி இந்த வகுப்பை தொடர்ந்து நடத்தும்படி மிகவும் அன்போடும் பணிபோடும் பண்ணிக்கொள்ளும் ஐயா. சிதம்பரம். வாழ்க அந்தணர் வானவரானினம், வீழ்க தன் புனல் வெந்தனும், ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே சூழ்க, வையகம் துயர் தீர்கவே. சிதம்பரம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, போகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அடிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க, பிறப்பருக்கும் விஞ்ஞகன் தன் பெய்களர்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் மகிழும் போன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் பொங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். திருச்சிற்றம்பலம். பொற்பொது குடவால் பொற்புற நடிக்கும் கற்பகத் திருத்தாள், கற்பவர் நமரே. திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும், வெண்ணை பயில்வாய் மெய்மை கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி, உயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன், சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு அடியனுடைய பணிவு கலந்த வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும், அருபாமும்மை நாயன்மார்களது குருவருளினாலும், மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போத நுட்பாவும், அதற்கு
பேருரை வரைந்த சிவஞான முனிவருடைய உரையையும் சிந்திக்க எல்லாம் வல்ல திருவருளும் குருவருளும் நமக்கு மிகப்பெரிய கருணையை அருள் செய்திருக்கிறது. அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். இந்த அருமையான ஓர் நமச்சிவாய குழுவை சிறப்பாக மக்களுக்கு பயன்படுகிற வகையிலே நமக்கு கொடுக்கின்ற கமலாம்பிகை அம்மா அவர்களையும் சான்றாண்மை மிக்க பெரியவர் பொன்னுத்திரி அவரின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். நண்பர்களே, முனிவர் பெருந்தகை 4 வருணத்தாருக்கும் தீக்கை முறைகளை அது முதல் வருணத்தார் ஏனைய 4 பேருக்கும் தீக்கை கொடுக்கலாம், 2ஆம் வருணத்தார் 3 பேருக்கு, கடைசி வருணத்தார் அவருக்கு மட்டும்தான் என்று ஆகமங்கள்ல சொல்லப்படுகிற செய்தியை நமக்கு தெளிவாக காட்டுகிறார். அந்த பகுதியைத்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் அந்த 4வது வருணத்திலே இருப்பவர்கள் கூட சாமானியர் என்பவர் எவராக இருந்தாலும் ஆசிரியராகுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை. சூத்திரரில் கூட நைட்டிகரும் ஏனை 3 வருணத்து இருதரத்தாரும் சாமானியர் ஆவார்களானால் அவர்கள் ஆசிரியத்தன்மைக்கு உரியர் என பொருள்பட்டு ஆசிரியர் இலக்கணம் கூறிய விதிகள் எல்லாம் பயனில்லாததாக போய்விடும். எனவே சாமானியர் எவராக இருந்தாலும் ஆசாரியர் ஆக முடியாது என்கிற கருத்தை சென்ற வகுப்புல பார்த்தோம். இனி 105வது பக்கம் பேருரை பார்க்கிறோம். இனி நைட்டீக தீக்கை இல்வாழ்வார்க்கு ஆமன கொண்டு சூத்திரரில் நைட்டிகர் ஆசிரியர் என பொதுவாக கூறுதலால் நைட்டீக தீக்கையுடைய இல்வாழ்வார்க்கு ஆசிரியத்தன்மை உண்டு என்று பொருள் கொண்டு சூத்திரரின் இல்வாழ்வார்க்கு அபிடேகம் முதலியன இல்லை என விளக்கியதும் மற்றை பௌதிகரை என கொள்ளில்படும் இழுக்கு. அது ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்பதை பற்றி இந்த பகுதியில ஆசிரியர் நமக்கு காட்டுகிறார். அதாவது பிரம்மச்சரிய நிலையில நைட்டிய தீக்கையை பெற்று அதன் பின்னர் மனம் சலித்தால் ஆசிரிய அனுமதி பெற்று இல்லறத்திற்கு செல்லலாம் என்று முற்பகுதியில ஆகமங்கள்ல கூறப்பட்டதை ஆசிரியர் முனிவர் பெருந்தையை காட்டினார். அந்த அடிப்படையில நைட்டிக தீக்கை பெற்று இல்வாழ்வார் ஆசிரியர் ஆகலாம். ஆனால் பௌதிக தீக்கை பெற்றவருக்கு ஆசிரியத்தன்மையின் அதிகாரம் இல்லை என்று நாம் கொள்வோமேயானால் சிலர் அதற்கு தடை கூறினார்கள். இது சிவாகம வழக்குக்கு மாறுபட்டது, எனவே அது நமக்கு பொருந்தாது என்று முனிவர் காட்டுகிறார். ஆக முனிவருடைய காலத்தில இல்வாழ்வாரில் சிலர் ஆசிரியத்தன்மை கொண்டிருக்கின்றனர் என்பது அவர் கூறுவது முதலாக நாம் அறியலாம். அதை ரொம்ப அருமையா காட்டுகிறார். நைட்டீக தீக்கை இல்வாழ்வாருக்கு உண்டு என்பது சிவாகம வழக்கோடு கருத்து முரணாக கூறுவார்கள். அப்படி கூறுவது பொருந்தாது. இதனாலே முன்காலத்தில் சூத்திரரில் ஆசிரியராக இருக்கக்கூடியவர்கள் நைட்டிகர் எனவும், அப்படி ஆசிரியராய் நைட்டிக பிரம்மச்சரிய விரதத்தில் நின்றோர் சிலர் விரதம் தாங்கும் ஆற்றலின்றி இல்லறம் பூண்டு அவர்கள் விருத்தி பொருட்டு ஆசிரியத்தன்மையும் விடாது கொண்டு மக்கள் முறைமையிலும் ஆசிரியத்தன்மை வைத்தார்கள் என்று இந்த தொடர்பு நெறியில இல்லறத்தார்கள் இருந்த நிலையை காட்டுகிறார். ஆக ஆசிரியர் தந்தை ஆசிரியத்தன்மை பெற்றிருக்க மகன் பேரன் என்று வழி வழியாக அந்த முறை வந்திருப்பதை காட்டுகிறார். முன்காலத்தில
நைட்டிகராக இருந்த சிலர் விரதம் காக்கும் ஆற்றல் இல்லாமையால் இல்வாழ்க்கையின் முறையில் புகுந்தார்கள். பிறகு தமது பிழைப்பின் பொருட்டு ஆசிரியத்தன்மையை நடத்தி வந்தனர். அவர்களே இவ்வாறு வழி வழியாக தம் மரபினருக்கு ஆசிரியத்தன்மையை வைத்தனர் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது அவர்கள் மரபின் வரலாற்றினை ஆராய்ந்தால் நமக்கு தெரிய வரும் என்று ஒரு குறிப்பை, அவருக்கு முற்காலத்தில் இருக்கிற நடைமுறையை ஆசிரியர் காட்டுகிறார். மேலும் ஆதிசைவ மரபினருக்கு அன்றி மற்றவர்களுக்கு மக்கள் முறையிலும் ஆசிரியத்தன்மை சிவாகமங்களில் விதிக்கப்படவில்லை என்று இந்த பகுதியில தெளிவுபடுத்துகிறார் முனிவர் பெருந்தகை. அப்போ அந்த சிவாச்சாரியாராக வரக்கூடிய நிலைமையிலே வரக்கூடியவர்கள் சிவாகமங்களில் ஆதிசைவருக்கு அன்றி ஏனையோருக்கு மகன் மகன் பேரன் வழி வழி முறைமையில் ஆசிரியத்தன்மை உண்டு என்ற மரபு இல்லை என்று காட்டுகிறார். அப்போ அதுல வரக்கூடிய ஆதிசைவர்களுக்கு மட்டும் அப்படி ஒரு இருப்பதாக ஒரு குறிப்பை காட்டுகிறார். மேலும் 106வது பக்கம், இச்சமய முதலிய தீக்கை பேரு மறையோர் முதலிய 3 வருணத்தாருக்கும், அதாவது முதல்ல சொல்லக்கூடிய வகையில சூத்திரர் நீங்களா 3 பேர் அவருக்கும், சச்சூத்திரருக்கும் அனுலோமருக்கும் உரியன என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறார். ஆக தீக்கைகளை பெறும் உரிமை உடையவர்கள் முதல் 3 வருணத்தாரும், சூத்திரரில் சச்சூத்திரரும், வருணங்களில் கலப்பு மனத்தால் பிறந்தவர்கள் அனுலோமரும் உரியவர் என்று காட்டுகிறார். அப்போ சூத்திரரை தவிர முன்ன இருக்கக்கூடிய 4 வருணத்தார்கள் ஆச்சரியத்தன்மை பெறலாம், அவர்களுக்கு அது உண்டு. இனி அந்த சூத்திரர்ல சச்சூத்திரர் வர்ணங்களில் கலப்பு மனத்தால் அவர்களுக்கு பிள்ளை பிறந்திருக்குமானால் அவர்களுக்கு அனுலோமர் என்ற சொல்லால் கூறப்படுகிறார்கள். அவர்கள் அனுலோமர் என்று கூறுவார்கள். சச்சூத்திரர் என்பவர்கள் பல தலைமுறை உண்ணாமை இருப்பவர்கள். அனுலோமர் என்பவர் சூத்திரரில் சச்சூத்திரரும் முன்ன இருக்கிற வருணங்களில் கலப்பு மனத்தால் பிறந்தவர்களுக்கு அனுலோமர். அப்ப சூத்திரர்ல சச்சூத்திரர் அனுலோமர் என்று 2 சொல்லப்படுகிறது. சச்சூத்திரர்ல அனுலோமர், அனுலோமர் சச்சூத்திரர் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அதிலே சச்சூத்திரர் என்பவர்கள் யார் என்பதை ஒரு குறிப்பா காட்டுகிறார். சச்சூத்திரர் அவர்கள் பல தலைமுறைகளாக உண்ணாமை, கள் உண்ணாமை, ஒழுக்க நெறி பெறலாமை, சிவ வழிபாடு செய்தல் ஆகியவற்றை கடைபிடிப்பவர்கள் என்று உரைக்கு உரையாசிரியர் காட்டுகிறார். மேலும் சிவ வழிபாடு செய்தல் ஆகியவற்றை கடைபிடித்து வருபவர்கள், அந்த முறையில் இருப்பவர்கள் சச்சூத்திரர் என்று பெயர். அனுலோமர் என்பவர் சூத்திரர்ல சச்சூத்திரராயிருந்தும் வருணங்களில் கலப்பு முறையில திருமணம் செய்தவர்களும் அனுலோமர் என்று நமக்கு சொல்லப்படும். 4 வருணங்களில் கலப்பு திருமண உறவு நிகழ்ந்த பொழுது உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த தந்தைக்கும் தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்த தாய்க்கும் பிறந்தவர்கள் அனுலோமர் என்று கூறப்படுவார்கள். ஆமா, உயர்ந்த குலத்துல பிறந்த தந்தைக்கும் தாழ்ந்த குலத்துல பிறந்த தாய்க்கும் பிறந்த குழந்தைக்கு என்ன பெயர்? அனுலோமர் என்று பெயர். ஆகவே இந்த முறையில்
சச்சூத்திரருக்கும் அனுலோமருக்கும் தீக்கை பேரு உண்டு. ஏனையோர் திருநோக்கம் முதலிய தீக்கைக்கே அன்றி ஔத்திரி தீக்கைக்கு உரியவர் அல்லர். அவர்களுக்கு திருக்கண்ணோக்கம் மட்டும்தான், ஔத்திரி தீக்கை இல்லை என்று காட்டுகிறார். இனி திருநோக்கம் முதலியவை சுதந்திர தீக்கையாயும் ஔத்திரிய அங்கமாகவும் இருவகைப்படும். அது சமய விசேடங்களும் அவ்வாறு சுதந்திர தீக்கையாயும் நிர்வாண தீக்கைக்கு அங்கமாகவும் சொல்லப்படும். இவற்றின் விரிவு சிவாகமங்களிலே கண்டுகொள்க. இங்கு ஊறினால் அது பெருகும் என்று காட்டுகிறார். அப்போ இங்கே சொல்லப்பட்ட சச்சூத்திரர், அனுலோமர் அவர்களை தவிர மற்றையோருக்கு தீ வளர்த்து செய்யும் ஔத்திரிய தீக்கை உரியதாகாது. அவர்களுக்கு திருநோக்கம் முதலிய தீக்கைகளே உரியன. இப்ப திருநோக்கம் முதலிய தீக்கைகள் தனியாக வழங்கப்படும். ஔத்திரி தீக்கையோடு சேர்ந்தும் 2 முறையில வழங்கப்படும். அப்போது திருநோக்கம் முதலியன ஔத்திரிய தீக்கையின் அங்கமாக கொள்ளப்படும். சமய தீக்கை, விசேட தீக்கை இரண்டும் தனித்தனியாகவும் நிர்வாண தீக்கையின் அங்கமாகவும் இருவகையாக செய்து வைக்கப்படும். இந்த விரிவுகளை எல்லாம் தான் சிவாகமங்களிலே கண்டு தெளிக என்று முனிவர் நமக்கு நிறைவு செய்து காட்டுகிறார். பின் சச்சூத்திரர்ல சில வேறுபாடு காட்டுகிறார். 107வது பக்கம் பாருங்கள். சச்சூத்திரர் அசச்சூத்திரர் என்னும் வேறுபாடு சிவாகமங்களில் பராசர மிருதி முதலியவற்றினும் புராணங்களிலும் சூத்திராணம் என்னும் பாணினி சூத்திரத்தில் மாபாடிய கையடங்களிலும் பிறவற்றாலும் கண்டுகொள்க. சூத்திரர்கள்ல உயர்ந்தவர்களை சச்சூத்திரர் என்றும் அவர்களுக்குள் தாழ்ந்தவரை அசச்சூத்திரர் என்றும் பிரிப்பதே தொன்று தொட்டு வருகிற வழக்கம் என்று காட்டுகிறார். அப்ப சூத்திரர்களே 2ஆ பிரித்து வைத்திருக்கிற ஒரு முறையையும் இதற்கு காட்டுகிறார். இதற்கு ஆதாரமாக நமக்கு சிவாகமங்கள்ல பராசர மிருதி முதலியவற்றில் புராணத்தில் சூத்திரானாம் என்னும் பாணினி சூத்திரம் மாபாடியம் கையடங்களில் நாம் இந்த வேறுபாட்டை பார்க்கலாம் என்று முனிவர் காட்டுகிறார். வடமொழியில மிக பழமையான நூல் பாணினி என்பார் எழுதிய சூத்திரங்கள். அந்த பாணினி எழுதிய சூத்திரத்திற்கு எழுந்த பேருரை மாபாடியம் எனப்படுவது. அந்த மாபாடியத்தின் வழிநூல் கையடங்கள் பாணினி சூத்திரானாம் என தொடங்கும் நூற்பாவில் சூத்திரர் என்பவர் யார் என்று வரையறுத்து சொல்லப்பட்டதாக முனிவர் இங்கே காட்டுகிறார். மேலும் இந்த வேறுபாடு அறியாதோர் சூத்திரர் என்னும் பொதுப்பெயரை பற்றி சச்சூத்திரரையும் அசச்சூத்திரையரோடு வைத்து எண்ணி இகழ்வர். மனிதர் என்னும் பொதுப்பெயரை பற்றி மறையோரையும் சூத்திரரோடு வைத்து எண்ணி இகழ்வர் போலும் என்று எண்ணி அதை விடுகன் காட்டுகிறார். அதாவது இந்த சூத்திரர் என்ற பகுதியில சச்சூத்திரருக்கும் அசச்சூத்திரருக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டை அறியாதவர்கள் இந்த 2ஐயும் ஒன்றாகவே கொண்டு இகழ்வர். இது எதுபோல என்றார், மனிதர் என்னும் பொதுப்பெயரை வைத்து மறையோரையும் சூத்திரரோடு ஒன்றாக வைத்து இகழ்வது போல. மனிதரில் புனிதர் சில பேர் இருக்கிறார்கள், மனிதர் சில பேர் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நமக்கு மேற்கோள் காட்டுகிறார். இந்த இடைப்பட்ட காலத்தில் வருணாச்சிரம வேறுபாடுகள் மிக
தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டன. மறையோர் வேதியர் என்று சிவஞான முனிவரால் மனிதருள் உயர்ந்தவர்களாக பிறப்பினால் பெருமை பெற்றவர்கள். அது தோத்திரங்கள்ல கூட அந்த வேறுபாட்டை நம்பியாண்டார் நம்பிகள் திருநாவுக்கரசருடைய தோத்திர பாடல்ல சொல்லுகிற பொழுது, அனகன் வார்களல் சூடின் திருநாவுக்கரசருடைய திருவடியை நாம் தலையின் மேலே சூட்டுவோமையானால் நிதியராகுவர், சீர்மை உடையராகுவர், பாவம் வெறியராகுவர் என்று சொல்லி கடைசியா பாரில் மனிதராவர் என்று காட்டுகிறார். அதற்கு மேல தோத்திரத்தில் ஒரு பாடல் அப்பர் சுவாமிகள், பூவனூர் புனிதனை போற்றுபவர் மனிதரில் தலையாய மனிதராவராமே என்று ஒரு வேறுபாட்டையும் காட்டுவதை நாம் பார்க்கிறோம். நான் இந்த மனிதர்ல வேறுபாடு வந்ததை முனிவர் காட்டியதை தேவாரத்தில் படிந்த சொல்லை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். ஏனைய குலங்களில் பிறந்த துறவியரை ஆசிரியராக ஏற்றுக்கொள்ளுவதில்லை, அவர்களை மதிப்பதும் இல்லை. அது மட்டுமல்லாமல் பிறப்பால் தாழ்ந்த வருணத்தைச் சேர்ந்த ஒருவன் துறவியாக மடம் அமைத்துக் கொண்டு பணி செய்வதை பிறப்பினால் மேன்மை பாராட்டுபவர்கள் தடுத்தார்கள். அரசர்களிடத்திலே தமக்கிருந்த செல்வாக்கை பயன்படுத்தி அந்த துறவிகளை துன்புறுத்தினர், ஊரை விட்டு ஓட்டினர், மடங்களை இடித்தனர். இது போன்ற நிகழ்ச்சிகள் குகையிடி கலகம் என்று வரலாற்றில் பேசப்படுகின்றன. இந்த நிலை பல நூற்றாண்டுகளாக நீடித்தது என்று உரைக்கு உரை எழுதிய ஆசிரியர் காட்டுகிறார். மேலும் தஞ்சையிலே நடந்த ஒரு வரலாற்றை உரைக்கு உரையாசிரியர் காட்டுகிறார். தருமபுர ஆதீனத்துக்கு சொந்தமான கோவிலை மேற்சாதியில் பிறந்தவர்கள் தஞ்சை அரசனை தூண்டிவிட்டு இடிக்கச் சொன்ன வரலாற்று நிகழ்ச்சி சிவஞான முனிவர் காலத்துக்கு முன்னர் நிகழ்ந்தது. இடிக்கச் சென்ற ஏவலர்கள் மயங்கி வீழ்ந்தனர். இடிக்க ஏவிய அரசன் கண் பார்வையை இழந்தான். பிறகு தன் தவற்றை உணர்ந்து தருமயாதீன திருக்கோவிலை வழிபட்டு மீண்டும் கண் பார்வை பெற்றான். அப்போது 4வது குலத்தில் பிறந்தவர்கள் என இழித்துரைக்கப்பட்டவர்களுக்கும் துறவு வாழ்க்கை உண்டு என்பதனை மெய்ப்பிக்க வருணாச்சிரம சந்திரிகை என்ற நூல் எழுந்த குறிப்பை இங்கே நமக்கு நினைவூட்டுகிறார் உரைக்கு உரை எழுதியவர். மேலும் சிவஞான முனிவருக்கு 4வது வருணத்தைச் சேர்ந்தவர்கள் துறவு ஒழுக்கத்திற்கு உரியவர் என்று நிறுவ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்பதே இப்பகுதியிலே இருந்து நாம் புரிந்து கொள்ளும் உண்மை. அதாவது துறவு ஒழுக்கத்து உரியவர்கள் 4வது வருணத்தைச் சேர்ந்தவர்கள் துறவு ஒழுக்கத்துக்கு உரியவர்கள் என்று நிறுவ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ளுகிற உண்மையாக தெரிகிறது. எனவேதான் முனிவர் சூத்திரர் தாழ்ந்த வருணத்தை சார்ந்தவர்கள் என்பதை உடன்பட்டு அவருள்ளும் சற்சூத்திரர் உயர்ந்தவர்கள் ஆதலால் அவர்களுக்கு ஆசிரியத்தன்மையும் துறவு நிலையும் உண்டு என்று விரிவாக எழுத வேண்டி வந்தது என்று ஒரு காரணத்தை அவர் உள்ளத்தில் திருவருணர்த்த காட்டுகிறார். மேலும் அல்லதும் மால் அயனோடு குணத்தத்துவத்தின் வைகும் சங்கார உருத்திரனுக்கும் சதாசிவ தத்துவத்தின் வைகும் மகாசங்கார உருத்திரனுக்கும் சதாசிவ கடவுளுக்கும் வேறுபாடு வேதங்கள் எல்லாம் முழங்கவும் அந்த வேறுபாடு உணராது உருத்திரன் என்னும் பொது பெயரை பற்றி ஒன்றாக வைத்து மூவர் என்று எண்ணியும் வேதத்துக்கு புறமாகிய பாசுபதம் பாஞ்சராத்திரம் முதலியவற்றிற்கு கற்பசூத்திரம் போல வேத விதியை வகுத்து கூறும் காமிக முதலிய சிவாகமங்கட்கும் வேறுபாடு
வாயவ்ய சங்கீதை முதலிய புராணங்களில் முழங்கவும் அந்த வேறுபாடு உணராமல் தந்திரம் என்னும் பொதுப்பெயரை பற்றி சித்தாந்த சைவாகமங்களையும் சமய நூல்களோடு வைத்து எண்ணியும் இகழும் புல்லறிவாளர் சச்சூத்திரர் அசச்சூத்திரர் என்னும் வேறுபாடு அறியாமல் ஒன்றாக வைத்து எண்ணி இகழ்வல் வியப்பு இல்லை என்று மேல்நிலைக்கும் காட்டுகிறார். இப்ப படித்த பகுதியில அதாவது பிரம்மா, திருமால், அடுத்து உருத்திரன், இந்த 3 தொழில்களும் ஒவ்வொருவருக்கு உரியவராக கடவுளை கூறுவது மக்கள் நம்பிக்கையாக கைகொண்டு வருகினர். அவர்கள் முறையே படைத்தலுக்கு பிரம்மா, காத்தலுக்கு திருமால், அழித்தலுக்கு உருத்திரன். இந்த மூவர்ல சிவபெருமானை இந்த மூவரில் ஒருவராக சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்வதில்லை. மூவருக்கும் மேம்பட்டவர். அந்த மூவருக்கும் மேம்பட்டவராக மட்டுமில்லாமல் அவர் ஈடு இணையற்றவர் என்று சைவ சித்தாந்தத்துல போற்றப்படக்கூடிய தனிப்பெரும் கடவுள். அப்படி இருக்கிற பொழுது சிவபெருமான் ஒருவரே கடவுள், மற்றோர் எல்லாரும் உயிர் வர்க்கத்தினரே என்பதே சைவ சித்தாந்தத்தின் கொள்கை. அது பின்னால நமக்கு ஆசிரியர் தேவரில் ஒருவன் என்பர் திருவுரு சிவனை தேவர் மூவாராய் நின்றது ஓரார் முதல் உரு பாதி மாதர் பாதி மாதர் ஆவதும் உணரார் ஆதி அரி அயக்கு அறிய உண்ணா மேவுரு நிலையும் ஓரார் அவன் ஒரு விளைவும் ஓரார் என்றே மிக அழகாக அருணந்தியார் காட்டுகிறார். எனவே 3 கடவுளர்களுக்குள், அதாவது பிரம்மா, திருமால், உருத்திரன், ஒருவனாக கொள்ளப்படும் உருத்திரன் குணதத்துவத்தில் அவர் இருப்பவர். எனவே அவரை குனி உருத்திரன் என்றுதான் சைவ சித்தாந்தம் கூறும். இதற்கு மேல சதாசிவ தத்துவத்தில் கூறப்படுகிற சதாசிவனுக்கும் உருத்திரன் என்றே பெயர் என்றாலும் இந்த இருவருக்கும் இடையே உள்ள வேற்றுமை புலப்படுவதற்காக இவரை குனிருத்திரன் என்றும் சதாசிவத்தின் மேல் இருப்பவரை மகாசங்காருத்திரன் என்றும் வழங்குவது உண்டு. இருவருக்குமே உருத்திரன் என்ற பெயர் உண்டு. ஆயினும் இருவருக்கும் இடையில் வேற்றுமை மிகவும் பெரிது. இந்த வேறுபாடுகளை உணராதவர்கள் இருவரையும் ஒருவர் என்றே கருதுகின்றனர். எனவே அது மட்டுமல்லாமல் வேதத்திற்கு புறமாக இருக்கக்கூடிய கருத்துக்களை கூறுவன பாசுபதம், பாஞ்சராத்திர முதலிய ஆகமங்கள். ஆனால் வேதத்தின் உட்பொருளை வழுவாமல் வகுத்து கூறுவன காமிகம் முதலிய சில ஆகமங்கள். காமிகம் முதல சில ஆகமங்கள். எனவே அது உத்தம ஆகமங்கள் என்று சொல்லப்படுவது. இந்த வேறுபாடு வாயு சங்கீதை முதலிய புராணங்களில் கூறப்படும். ஆயினும் இந்த வேறுபாட்டை அறியாத சிலர் இரண்டுக்கும் ஆகமம் என்ற பொதுப்பெயர் வழங்குவதை வைத்து சைவ ஆகமங்களை ஒதுக்குவர். இவர்கள் அறிவில்லாதவர்கள். ஆக குனிருத்திரனுக்கும் மகாருத்திரனுக்கும் வேறுபாடு அறியாதார் உத்தம ஆகமங்களுக்கும் மற்ற ஆகமங்களுக்கும் வேறுபாடு அறியாதார். அவர்களைப் போல சூத்திரர் என்னும் பொதுப்பெயர் பற்றி சச்சூத்திரருக்கும் அசச்சூத்திரருக்கும் வேறுபாடு அறியாமல் இருப்பது ஒரு பெரிய வியப்பு இல்லை என்று நமக்கு முனிவர் காட்டுகிறார். ஆக சிவஞான போத நூல்களுக்குள் தத்துவங்கள் பற்றியும் தத்துவ புவனங்கள் பற்றியும் 5 கலைகள் விளங்கும் அண்டங்கள் பற்றியும் எடுத்துரைக்கின்ற பகுதியில் மகாசங்கார காரணனை பற்றி விளக்கமாக நமக்கு முனிவர் காட்டுகிறார். எனவே அந்த வேறுபாடுகளை அங்கே காண்போம் என்று கூறி
சிறப்பு பாயிரத்தினுடைய விரிவுரை இந்த அளவில நிறைவுறுகிறது. ஏறத்தாழ சிறப்பு பாயிரம் நமக்கு தொடங்கிய பகுதியில நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 42வது பக்கம் சிறப்பு பாயிரத்தை 41வது பக்கமே என்று கொள்ளலாம். 41வது பக்கத்துல இருந்து ஏறத்தாழ 109 பக்கம் வரை சிறப்பு பாயிரத்திற்கு உரையும் உரைக்கு உரையும் என்று நமக்கு ஏறத்தாழ ஒரு அதாவது 70 பக்கங்கள் நமக்கு உரையும் உரைக்குறையுமாக பதிப்பித்திருக்கிறார்கள். பாயிர பகுதி ரொம்ப அருமையாக நமக்கு காட்டி அதோடு சைவ ஆகம பிரமாண்யமும் தீக்கை வகைகளும் தீக்கை நால்வர்ணத்தாருக்கு இருக்கிற வேறுபாடு இந்த கருத்துக்களை எல்லாம் அழகாக நமக்கு காட்டி இருக்கிறார் ஆசிரியர். மலர்தலை உலகின் மாயிருள் துமிய பலர் புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண் போல் ஈண்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண்ணிருள் தீர்ந்து அருந்துயர் புறம்பையின் ஆன்மா நாடி மயர்வர நந்தி முனிகணத்தளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் வெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதவனன் பொய்கண்டகன்ற மெய்கண்ட தேவன் பவர்ண நீ பன்பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே என்று இந்த அழகாக பாயிரத்திற்கு வரிக்கு வரி சொல்லுக்கு சொல் எழுத்துக்கு எழுத்து என்ற முறையில மிக விரிவாக நாம் படித்தோம். இவ்வளவையும் நினைவில் கொள்ளுவது என்பது ஒரு மிகப்பெரிய வேலை. ஆனாலும் இறையருள் துணையோடு நினைவு கூர்ந்து எழுதிய முனிவருடைய உரையை ஒரு முறை நாம் சிந்தித்திருக்கிறோம். இதுல பொன்னுத்திரி ஐயா அவர்கள் பலரெல்லாம் சில முறை சிந்திக்க வாய்ப்பு உண்டு. நானும் 2 முறை இந்த பகுதியை படித்திருக்கிறேன். தொடர்ந்து படித்து அதில உண்மைத்தன்மையை உணர்ந்து ஆன்மா பெரும்பெயர் கடவுள் மூலமாக கண்ணிருள் தீர்ந்து ஆன்மா இறைவனுடைய திருவடியை பெறுவதற்குரிய நல்ல சிவஞானத்தை ஆன்மா பெற இந்த பாயிர பகுதியே சிறப்பாக அமைந்துள்ளது. உரை அதனினும் எளிதில் புரிகிறது. உரைக்கு உரை அதனினும் உள்ளத்திலே படிவதாக அமைய பெற்றிருக்கிறது என்று உங்களுக்கு நினைவூட்டி, சிவஞான போத மாபாடியத்தை நான் பேராசிரியர் முதுபெரும்புலவர் சென்னியப்பனார் ஐயா அவர்களிடம் நான் கொஞ்சம் படித்தேன். அவர் வகுப்பு நடத்துகிற வகுப்புல கலந்திருக்கிறேன். ஆசிரியர் வையாபுரியார் ஐயா அவர்கள் நடத்துகிற வகுப்பிலையும் கொஞ்சம் கலந்திருக்கிறேன். அதன் முதலாக அதன் மேல எனக்கு தீராத விளைவு இருந்தது. அவர்கள் சிற்றுரை பேருரை என்று 2 பகுதிகளாக பிரித்து காட்டினார்கள். அப்பொழுது மாபாடியம் தொடங்கிய பிறகுதான் ஒரு நாள் ஓம் நமச்சிவாய குழுவை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிற பாராட்டுதலுக்குரிய கமலாம்பி அம்மா அவர்கள் நீங்கள் எங்களுக்கு பாயிரம் கூறினால் நாங்கள் மிகவும் மகிழ்வோம் என்று சொன்னார்கள். பிறகு அவர்களுக்காக ஓம் நமச்சிவாய இந்த குழுவிலே பாயிரம் கூற நான் தொடங்கினேன். பிறகு அவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்தேன். வெள்ளிக்கிழமை தோறும் மாபாடியத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் பெருவாழ்வு குழுவில. எனவே நீங்கள் பாயிரம் வரைதான் வரவில்லை. அதனால் பாயிரம் வரை உங்களுக்கு நடத்திவிட்டு மாபாடியம் சிந்திக்கிற வகுப்பில் நீங்கள் இணைந்து கொண்டால் சிற்றுரையை சிந்திக்கலாம் என்று ஒரு விண்ணப்பம் வைத்தேன். அவர்களும் அந்த குழுவில இருப்பவர்களை கேட்டுக்கொண்டு சிற்றுரை அது போல சிந்திக்கலாம் என்று இசைவு தெரிவித்ததாக சொன்னார்கள். எனவே இறையருளும் ஓம் நம சிவாய குழு அன்பர்களும் கமலாம்பிகையும் திருவருளால் முடிவு செய்த வகையிலே
பாயிரத்தோடு மாவாடிய வகுப்பை ஓரளவு நிறைவு செய்து வெள்ளிக்கிழமை வருகிற வகுப்புகளிலே நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டுமாயும் அடுத்த வாரத்தில இருந்து சிற்றுரையை நாம் சிந்திக்க இறையருள் கூட்டியதாகவும் நான் எண்ணியிருக்கிறேன். இதற்கெல்லாம் கமலாம்பி அம்மா அவர்கள் ஒரு தெளிவு கூறி எனக்கு நெறிப்படுத்த வேண்டும் என்று வேண்டி, எத்தனையோ பிறப்பில செய்த சிவபுண்ணியத்தால் பொன்னுத்திரி போன்ற பெரிய சான்றோர்கள், மிக உயர்ந்தவர்கள், அவர்களை படிந்து வாழக்கூடிய தொண்டர்கள், அதாவது மாபாடியம் கேட்கக்கூடிய ஒரு நிலையை பெற்றவர்கள், மிகப்பெரிய பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். எல்லா நூலையும் பாடம் கேட்கலாம், ஏன் தேவாரத்தை கூட கேட்கலாம். மாபாடியம் கேட்பது என்பது மிகப்பெரிய தவத்தால் தான் அமையும். ஏனென்றால் அதுல மலமயக்கம் கொஞ்சம் நீங்கி இருந்தால் ஒழிய அறிவதுல பற்றாது. தோத்திர பாடல்கள்ல இசையாலோ அல்லது பொருள் செறிவாலோ கொஞ்சம் படித்து விடலாம். ஆனால் மாவாடியத்திலே வருகிற தத்துவ வழக்கங்கள் வருகிற பொழுது அறிவு மயக்கம் தெளிவுற்றால் ஒழிய அறிவிலே அது பதிவாகாது. அதுக்கு மட்டுமல்லாமல் அங்க வாங்குகிற கருத்தை ஒப்பிட்டு பார்த்து இந்த மனம் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில அறிவு அதை முடிவு செய்ய வேண்டும். அதற்கு ஒரு தெளிந்த அறிவும் குரு பக்தியும் இன்றியமையாதது என்று நான் எண்ணுகிறேன். அந்த முறையில இந்த வகுப்பில் இணைந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய பணிவு கலந்த தண்டனிட்ட வணக்கத்தை கூறி வகுப்பை இந்த அளவில சிவஞான போதம் மாவாடிய வகுப்பை நிறைவு செய்வோம். கமலாம்பிகை அம்மா அவர்களும் கதை கட்டும், பொன்னுத்திரி அவர்களும் கதை கட்டும். அடுத்த வகுப்பில இருந்து சிற்றுரையை தொடங்கி மகிழ்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கமலாம்பிகை அம்மா நீங்க சொல்லணும். நீங்க சொல்லணும். நீங்க தான் கதைக்கணும். சரியோ ஐயா? நான் பேசியது சரிதானே? ஆமா ஆமா. வாரக்கிழமையில இருந்து நாங்கள் சிற்றுரை தொடங்க போறோம். நன்றி ஐயா, மிகவும் நன்றி. மிக அருமையாக எல்லாவற்றையும் கூறி முடித்தீர்கள். இன்றைக்கு பொன்னுத்திரி ஐயாவை தொடருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். ஐயா ஐயா மீண்டும் வணக்கம் ஐயா. அருமையிலும் அருமை. சிவதீட்சை கொடுக்கறதை பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த 4 வர்ணத்தாரையும் பற்றி சொல்லும் போது அந்த 4 வர்ணத்தினரும் 4 பேருக்கும் தீட்சை கொடுக்கக்கூடிய தகுதி இருக்குன்னு சொன்னாங்க. நைட்டிய தீட்சை, பகுதிய தீட்சை என்று சொல்லி வகையாக நாங்கள் அதை பிரித்து, நைட்டிய தீட்சை இல்வாழ்வானுக்கு ஆச்சாரிய விஷயம் பெற்ற அந்த ஆசிரியத்தன்மை இருக்குன்னு சொல்லியும், பகுதிய தீட்சை இல்வாழ்வானுக்கு அந்த தகமை இல்லை என்று சொல்லி குறிப்பிடப்பட்டது. இந்த சில வேளையில் ஆசிரிய தந்தையாக, தந்தை மகன், மகன் பேர் என்று சொல்லி அந்த வழியாகவும் சில தீட்சை கொடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டது. பிராமணர் முதலிய மூவர், பிராமணர், சத்திரிய, வைசியர் என்ற மூவரில் சற்சூத்திரர் 3 பேரும், சற்சூத்திரர், அனுலோமர் இவர்களுக்கும் தீட்சை அளிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு சொல்லப்பட்டது. அனுலோமர் என்பவர் கலப்பு திருமணத்தால் பிறந்தவர் என்று சொல்லியும், குறிப்பாக உயர்ந்த குல தந்தைக்கும் தாழ்ந்த குல தாய்க்கும் பிறந்தவர் தான் அனுலோமர் என்று சொல்லியும், மற்றது சற்சூத்திரர் என்றவர் இந்த பல தலைமுறைகளாக ஊனுண்ணாமல், கல்லுண்ணாமல், ஒழுக்க நெறி பிறழாமல் வழிபாடு செய்தவர்கள் தான் சற்சூத்திரர் என்று சொல்லுவர். இந்த அனுலோமர் என்பது ஏற்கனவே சொன்னது போல இந்த கலப்பு திருமணத்திலே பிறந்தவர். இவர்களுக்கும் தீட்சை பேறு உண்டு, தீட்சை விடக்கூடிய தகுதி இருக்குன்னு சொல்லப்பட்டது. ஏனையோருக்கு திருநோக்கம் முதலிய தீட்சைகளே தனியாகவும் வழங்கப்படும். மற்றது ஔத்திரி தீட்சையோடும் வழங்கப்படும் என்று கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி சிவாகனங்களிலே நாங்கள் தெளியுங்கள் என்று சிவஞான முனிவர் குறிப்பிட்டதாக சொல்லப்பட்டது. சூத்திரரை பொறுத்தவரையில் சற்சூத்திரர், அசற்சூத்திரன் 2 பிரிவாகவும், சற்சூத்திரரை பொறுத்தவரையில் அவர் உயர்ந்த தன்மை உள்ளவரும், அசற்சூத்திரர் என்பவர் தாழ்ந்த தன்மையும் உள்ளவர் என்று சொல்லியும் உட்பட்டது. உதாரணமாக இந்த பராசர
ஸ்மிருதி அதிலேயும் புராணங்களில் மற்ற சூத்திராணம் என்று சொல்லப்படுகிற பாணினி சூத்திரத்தை பாடியன் கையடங்கள் என்று சொல்லி அதிலேயும் காணலாம்னு சொல்லியும் குறிப்பிடப்பட்டது. அப்ப தேவாரத்திலையும் இதை உறுதிப்படுத்தியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தஞ்சை கோயிலில் அந்த இடிக்கப்பட்ட விஷயத்துல அரசன் கண்ணிடந்த செய்திகளும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு அவர் தன்னை பிழையை உணர்ந்து இறைவனை வழிபட்டபடியாக ஒரு கண் பார்வை சொன்ன விஷயங்களும் இங்கே குறிப்பிடப்பட்டது. அதாவது இது எல்லாத்தையும் வருணாச்சிரம சஞ்சிகை மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. சூத்திரரில் சச்சூத்திரர் உயர்ந்தவர் தீட்சி அளிக்கிறதுக்கு தகுதி பெற்ற வேண்டிய நாங்கள் திரும்ப சொன்னதை பார்த்துக்கிறோம். இந்த முத்தொழில் படைத்தல் காத்தல் அளித்தல் என்ற தொழில் செய்பவர்கள் பிரம்மா, திருமால், ருத்ரன் என்று சொல்லி என்று மக்கள் கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் என்று சொல்லி, ஆனால் இந்த மூவரும் சிவபெருமானுக்குள்ள இருக்கின்ற ஒருவராக சொல்லப்படாது இயலாது. அவர்கள் இந்த மூவரும் சிவபெருமானுக்கு தாழ்ந்தவர்கள், அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள். சிவபெருமான் இவர்களுக்கு மேலானவர். இதில் சொல்லப்பட்ட உருத்திரர் குனி உருத்திரர் என்று சொல்லுவோம். மற்றது அந்த மகா உருத்திரர் அல்லது சங்கார உருத்திரர் என்று சொல்வது சிவனை குறிக்கிறதாக சொல்லப்படுகின்றது. இது சித்தாந்த சைவாகமங்கள் சிவபெருமான் தான் மேலானவர் என்ற கருத்தை தெளிவாக சொல்லுகின்றன. சிவபெருமான் ஒருவர்தான் கடவுள், மற்றோர் மூவரும் பிரம்மா, விஷ்ணு, உருத்திர மூவரும் வர்க்கங்கள் என்று சொல்லி அதுக்கு ஒரு சித்தியாரில் ஒரு பாடலை ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. 69வது பாடல். தேவரில் ஒருவன் என்பர் திருவுருவை சிவனை தேவர் மூவராய் நின்றதோரார் முதலுரு பாதி மாதர் ஆவதும் உணரார் ஆதி அரியனுக்கு அறிய உண்ணா மேவு உருநிலையும் ஓரார் அவன் உரு விளையும் ஊரார் என்று சொல்லி அந்த பாடுகளிலே இதுக்குரிய உறுதிப்பாடு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மூவராயிருக்கிறவர் மூவரும் இந்த சிவனுடைய அதிகாரத்துக்கு கீழே ஆணையங்களும் என்கிறவன் கருத்தை சொல்லப்பட்டது. மற்றது நாங்கள் 43ஆம் பக்கம் இருந்து சிவஞான மாபாடியத்தில் 43ஆம் பக்கம் இருந்து 105ஆம் பக்கம் வரை உள்ள 70 பக்கங்கள் சிறப்பு பாயிரத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சிறப்பு பாயிரத்தில் உள்ள உரைக்கு உரையும் பார்த்திருக்கிறோம். இப்போ சிறப்பு பாயிரம் ஐயா நிறைவண்டி சொல்லியும் வடிவாய் சொல்லி அதுக்கு முதல் அந்த 5 கலைகளை பற்றி சொன்னவர் மகா காரணர் என்று சொல்லப்படுகிற இறைவனை பற்றி சொல்லி அதை எல்லாம் வடிவ விளங்கப்படுத்தி மலசிலை உலகம் என்ற அந்த பாயிரத்தை ஐயா மீண்டும் ஒரு காலங்களுக்கு பாடி காட்டி அடுத்த முறைக்கு நாங்கள் மாபாடியின் சுற்றுரையை செய்வோம் என்று சொல்லி அனைவரும் ஒப்புக்கொண்ட விஷயத்துக்கு தானும் ஒப்புக்கொண்டதாக ஐயா தெளிவாக சொல்லியிருந்தார். மிக அருமையான விளக்கம் ஐயா. ஐயாவுக்கு நாங்கள் சிறந்தாழ்ந்த திருவடி வணக்கம் செய்கிறோம் ஐயா. ஓம் சிவாய நம. ஐயா சிவாய நம ஐயா. நன்றி ஐயா, மிகவும் சிவாய. சிறப்பு பாயிரம் சரிதானே? இந்த சிற்றுரை சரிதானே? சிற்றுரை சரி சரி சரி. நீங்க இப்ப வெள்ளிக்கிழமை அந்த 8 to 9 உங்களுக்கு ஒண்ணும் சிரமம் இல்லையல்ல? என்னத்துக்கு? மாவாடியத்துக்கு. உங்களோட அங்க பெருவாழ்வில் வந்து சேர்றதுக்கு உங்களுக்கு ஒண்ணு இடையூறு இல்லதானே? 9 மணி ஏண்டா எல்லாம் 8 கொஞ்சம் கஷ்டம். வெள்ளிக்கிழமை தானே? வெள்ளிக்கிழமை ஓகே, வெள்ளிக்கிழமை ஓகே, வெள்ளிக்கிழமை ஓகே. எங்களுக்கு உங்களுக்கு தானே 8 இரவு 8 உங்களுக்கு. இந்தியன் டைம் வந்து 8 மணி என்பது உங்களுக்கு அது இசைவு தானே? ஓமோமோம். வெள்ளிக்கிழமையில எங்களுக்கு ஃப்ரீ. நாங்கள் அதை வெள்ளிக்கிழமையில எங்களுக்கு ஓகே, மெட்ட நாளண்டா தான் கொஞ்சம் கஷ்டம். வெள்ளி ஓகே இல்லையா ஐயா? அது கூகுள் மீட்ல போகணும். நான் அனுப்புறேன், நான் போடுவேன். திங்கட்கிழமை சிவஞான சித்தியார் பரபக்கம் அது அப்படியே 9 to 10. பின்ன வியாழக்கிழமை இதே நேரம் வேணுமா, இரவு நேரம் வேணுமா? உங்களுக்கு எந்த நேரம் வேணும்? இதே நேரம் பரவாயில்லையா? இதே நேரம் கொஞ்சம் பொருத்தமா இருக்கும். சரி, 3:30 இருந்து 4:30 சிற்றுரை சரிதானம்மா? இந்தியன் டைம் வந்து 3:30 இருந்து 4:30.
ஐயா இல்ல சிற்றுரைக்கு அதுவும் வேற பிடிஎஃப் அவங்க அனுப்பணும். இவங்க நிறைய 140க்கு மேல எனக்கு அனுப்பிட்டாங்க பிடிஎஃப். அது வேற புத்தகத்துல இப்ப மங்கள வாழ்த்து அவையடக்கம் சிற்றுரைக்கும் சிவஞான மாபாடியத்துக்கும் ஒன்றுதா வேறையா? ஒன்றுதான் நடக்கும், சுருக்கமா இருக்கும். சுருக்கமா இருக்கு. வேற புத்தகம் இருக்கு என்கிட்ட இருக்கு. அப்ப பரமேஸ்வரன் ஐயாட்ட சொல்ல வேணும் சிற்றுரையல்லோ. அப்ப அவர் நான் உரிய ஏற்பாடு செய்கிறேன். சரி. நன்றி நன்றி. உங்களிடத்துல விடைபெறலாமா? வேற ஏதேனும் ஓமையா கதைக்கிறீர்களோ? மிகவும் நன்றி. யாராவது கதைக்க போறீங்களோ? யாரோ கதைச்சவங்க ஐயா? சிவஞான சோதியம்மா சிவாயனம் ஐயா, திருச்சிற்றம்பலம், வாங்க. திருவடி பணிகின்றோம். சிவாய. நல்ல நிறைய 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 விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன. நீலாம்மா வேற வணக்கம். யாரா? நன்றி நேரம் அந்த நீலா. சிற்றுரை ஓ பாருங்க. ஐயா. ம் மாபாடிய சிற்றுரை தான். ம் ஆ, மெய்கொண்ட ஐயா, தேவராடிய யாழ்ப்பாணத்துல வேண்டலாம் சிவஞான போது நாங்க வாங்கினது காசி திருமணத்துல வாங்கினாங்க போன இடத்துல. ம். இங்கேயும் எடுக்கலாம் நினைக்கிறேன். என்னம்மா குஞ்சர ஹார்ட் அட்டாக் தெரியுதாம்மா? நல்ல 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 தெரிகிறது. நல்லா தெரியும். தெரியும். ஐயா ஓ, நீங்களும் காசி திருமணம் குமாரலிங்கம் ஐயா சிற்றுரை. நீங்களும் முதான படிப்பிக்க போறீங்க இந்த ஆமாமா. ஆ நான் பார்த்துட்டு உங்களுக்கு நாளை பேசுறேன். வெளியில் இருக்க, ஆமா. நாளை மறுதினம் வந்துடுவேன், உங்களோட பேசுறேன். நன்றி ஐயா. திருவடி ஆனா வணக்கம் ஐயா. ஐயாவிடத்துல வைத்திருக்கிற நூல் நல்லா. நன்றி அனைவருக்கும். நன்றி. வணக்கம். ஐயா, மீண்டும் வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. எங்களை வணக்கம் ஐயா. ஐயா நன்றி. அருமையான நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா.